கேதனத்தன் உருவிலான் எடுத்து மதுர நாணியிட்டு நெறி சேர்வார். மதுர கேதனத்தன் மீன்கொடியை உடையவனும் உருவமில்லாதவனுமான மன்மதன் கையில் எடுத்து மதுர நாணியிட்டு இனிமை தரும் கரும்பு வில்லிலே நான் இட்டு நெறி சேர்வார். நல்ல நெறியில் இருப்பவர்களும் மலையவே வளைத்த சிலையினூடு ஒழித்த வலிய சாயக கண் மடமாதர். மலையவே வளைத்த மயங்கி திகைக்கும்படியாக வளைத்த சிலையினோடு ஒழித்த வில்லின் உள்ளே ஒழித்த வலிய சாயக கண் மடமாதர். வலிய அம்பு போன்ற மன்மதனது அன்பு போன்ற கண்களை உடைய அழகிய மாதர்கள் இகழ வாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து இளமை போய் ஒழித்து விடுமாறு. இகழும்படியாக வாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து, ஒரு காலத்தில் மனம் இருந்த தலை முழுமையும் வெளுத்து அல்லது இதழ்தற்கு இடம் நிறைய ஏற்பட்டு தலையெல்லாம் வெளுத்து இளமை போய் ஒழித்து விடுமாறு. இளமை என்பது போய் ஒழித்து விடும்படி இடைவிடாது எடுத்த பிறவி வேறறுத்து முன் இனிய தாழ் அழிப்பது ஒரு நாளே. இடைவிடாது எடுத்த பிறவி வேறறுத்து, இடைவிடாமல் நான் எடுத்து வந்த இந்த பிறவி என்பதன் வேரை அறுத்து உன் இனிய தாழ் அழிப்பது ஒரு நாளே. உன்னுடைய இனிய திருவடிகளை தருவதான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா? அகிலமேழும் 8 வரையின் மீது முட்ட அதிரவே நடத்து மயில் வீரா. உலகங்கள் 7 மீதும் அஷ்டகிரிகள் மீதும் முட்டும்படியாக அல்லது முழுவதும் அதிரும்படியாக செலுத்துகின்ற மயில் வீரனே, அசுரர் சேனையை கெட்டு முறிய வானவர்க்கு அடைய வாழ்வளிக்கும் இளையோனே. அசுரர்களுடைய சேனையை கெட்டு முறிய வைத்து தேவர்களுக்கு முழு வாழ்வு அளித்த இளையவனே, மிக நிலாவெறித்த அமுத வேணி நிற்க விழை சுவாமி வெற்பில் உரைவோனே. மிக நிலாவெறித்த மிகவும் நில ஒளியை வீசுகின்ற அமுத வேணி நிற்க, அமுதச்சடையார் சிவபெருமான் நின்று கேட்க விழை சுவாமி வெற்பின் உரைவோனே. விரும்புகின்ற சுவாமி மலையிலே வீற்றிருந்து உபதேசித்தவனே, விரைய ஞான வித்தையருள் செய் தாதை கற்க வினவ ஓதுவித்த பெருமாளே. விரைவிலே ஞான வித்தை அருள் செய், ஞான மூலப்பொருளை பிரணவப் பொருளை அடியாருக்கு அருள் செய்கின்ற தாதி கற்க வினவ, பிதாவாகிய சிவபெருமான் அறிய வேண்டி கேட்க ஓதுவித்த பெருமாளே, அதை அவருக்கு உபதேசித்த பெருமாளே, விரைவிலே ஓதுவித்த பெருமாளே, இடைவிடாமல் நான் எடுத்து வந்த பிறவி என்பதன் வேரை அறுத்து உன்னுடைய இனிய திருவடியை தருவதான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா? அமுதவேணி என்றால் சிவபெருமான் என்று பொருள். சிவபெருமான் நிற்க முருகவேள் வீற்றிருத்தல் இந்த உபதேச நிலையில் மாத்திரமல்ல, பின்பு ஒரு கால் சங்க புலவர்கள் நக்கீரராதியோர் முன்பு சிவபெருமான் தன் கவிக்கு குற்றம் கூறினவர் யார் என்று பேச வேண்டி வந்தது. முருகவேளோ சங்க புலவர்கள் நிற்க தாம் சாரதா பீடத்து அமர்ந்து அவர்கள் கலகத்தை தீர்த்தருளினார். சிவபெருமான் ஒரு க்ஷண நேரம் தியானித்திருக்க
முருகவேள் அவருக்கு பிரணவப் பொருளை திருத்தணிகளை உபதேசித்தார் என்றும் அதனால் தணிகைக்கு க்ஷணிகாசலம் என பெயர் போந்தது என்றும் தணிகை புராணம் சொல்லுகிறது.